எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம், முழுமையா அசம்பிள் ஆயிட்டோம். ஒரு இனிப்பான ஒரு எபிசோடுக்காக வந்திருக்கோம். முதலாளி லாக்கூல் மட்டு நான் எல்லாரும் இந்தியன் ஸ்வீட் நாக் அவுட் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி அதை பண்ணோம், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். பயங்கரமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. இப்போ வந்து ஸ்வீட்டு, எந்த ஸ்வீட்களிலே சிறந்த ஸ்வீட் எந்த ஸ்வீட் அப்படின்றத பற்றி தான் பேச வந்திருக்கோம். நாங்கள் வந்து இதில் இந்தியன் ஸ்வீட்ஸ் மட்டும்தான் கணக்கில் வச்சுருக்கோம். ராகுல் கூட கேட்டார், இந்த பக்லாவா கிக்லாவாலாம் கேட்டார். தாய் இந்த பின்ன மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் இந்த இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து தனியாக வரும். நியூயார்க் சீஸ் கேக்கு அது அந்த இதுக்குள்ளேயே நாங்கள் போகல. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் ஸ்வீட்டு தான். அதில் வந்து எது சிறப்பானது தரமானது அப்படிங்கிறது அரட்டை ஸ்குவாடுக்கு பிடிச்சது. அதே தான் வழக்கமான டிஸ்க்ளைமர் தான். இது எங்களுடைய சாய்ஸு. உங்களுடைய சாய்ஸ் என்னமோ நீங்கள் கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்வீட் சாப்பிட்றது ஹெல்தி இது, அதுவும் நம்ம முன்னாடியே பேசிட்டோம். நம்ம வந்து எந்த ஸ்வீட் நல்லா இருக்கு அப்படின்னு தான் வந்திருக்கோம். நம்ம ஹெல்த்தை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். ஓகே, இப்போ கேமுக்கு போகலாம். பாய்ஸ் ரெடியா? ஓகே, ஆரம்பிப்போம். 32 ஸ்வீட்டு, அதாவது தேடி பிடிச்சாலும் இன்னும் அதிகமாக தான் இருக்கே தவிர இதை குறைக்க முடியல. ஒரு சில என்ன பிரதர்? சிம்பு படத்துல அதிகமா இருக்கு. நிறைய பேர் சிம்பு படம் கேட்டுட்டே இருக்கீங்க, அது வந்துகிட்டே இருக்கு. அது ப்ரொடக்ஷன் அப்படிதான் ஆகும். சிம்பு படம்லாம் நீங்க கேட்டோடனே உடனே வராது, நாக் அவுட். எடிட்டர் எப்பா தம்பி பாருங்க, பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணி விடுங்க. அதே ஒன்று. இப்போ வந்து 32 நம்மளுடைய ஸ்வீட் நாக் அவுட் ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து அல்வா. ஸ்வீட் அப்படின்னாலே லாக் அல்வானோடனே நீங்க சிரிக்கிறீங்க. அதோட சத்யராஜ் அமைதிப்படை. இவனுக்கு எவ்வளவு தடவை அல்வா சாப்பிட்டாலும், எந்த கடையில போய் சாப்பிட்டாலும் அல்வான்னா நீங்க சத்யராஜ்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. இப்ப அல்வா வர்சஸ் போலியும் வந்து சூடா கொடுப்பாங்க நிறைய இடத்துல, ரொம்ப ஃபேமஸ். மதுரையில, மெட்ராஸ் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் போலி. அல்வா வந்து நிறைய அல்வா இருக்கு. இருட்டுக்கடை அல்வா, திருநெல்வேலியிலேயே நிறைய இருக்கு. இருட்டுக்கடை அல்வா இருக்கு, மதுரையில லாலா கடை அல்வா இருக்கு, இந்த மஸ்கோத் அல்வான்னு ஒரு அல்வா இருக்கு, பாம்பே அல்வா ரெட் கலர்ல இருக்கும், அப்படியே வெட்டி கொடுப்பாங்க. நீங்களாம் என்ன சொல்றீங்க? அல்வா பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் இதுக்கு போவோம். அல்வாதான். போலி வந்து இந்த சென்னை வேளச்சேரியில வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அது பயங்கர போலிக்கு பயங்கர ஃபேமஸ். அது இருந்துட்டு போடும் அல்வாதான். பட் அல்வால சிறப்பானது என்ன நீங்க பட் ஐ பிரெஃபர் மோர் ஆஃப் இந்த அல்வா, இந்த பாம்பே அல்வா. ஸ்கொயரா கட் பண்ணி கொடுக்கிறது, இருட்டுக்கடை அல்வா ஓகே தான். பட் எனக்கு பெருசா பிடிக்காது. எனக்கு ஆக்சுவலா அல்வா வந்து ரொம்ப அங்கேயே போய் கொஞ்சம் ஹாட்டா சாப்பிட்டா, சூடா சாப்பிட்டா இன்னும் பயங்கரமா இருக்கும். மதுரையில பிரேம்விலாஸ் அல்வா ரயில்வே ஸ்டேஷன். அதேதான் பிரேம்விலாஸ். அங்க வந்து அங்க வந்து இலையில கட்டி கொடுப்பாங்க. பிரேம்விலாஸ்ல வந்து 1/4 கிலோ 100 கிராம் கூட இலையில கட்டி கொடுப்பாங்க. அது வந்து நம்ம சூடு பண்ணியும் சாப்பிடலாம் வீட்டுல. அந்த அது மட்டும் சொல்ற மாதிரி தான். சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஆறி போச்சுனாலும் அல்வா சூடு பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். லாகுல் இவ்வளோத்த பேசிட்டு போலியை ஜெயிக்க வைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அல்வா தானா? அல்வாதான். ஓகே, அல்வா ஜெயிச்சிருச்சு. ஈஸி மேட்சா கொடுத்துட்டீங்க ஃபர்ஸ்ட். அடுத்து இப்ப வாங்க, ரசமலாய் வர்சஸ் பாதுஷா. நீங்க சொல்லுங்க, பாஷானா என்ன பெரிய பாதுஷான்னு நினைப்பா ஒரு கதை டைலாக். அப்பேற்பட்ட பாஷா படத்திலே வந்து பாதுஷா பத்தி குளோரிஃபை பண்ணி பேசியிருக்காங்க. ரசமலாய் டேய், ரசமலாய் நல்லா இருக்கும்டா. நீங்க வேற பாதுஷா அப்ப பாஷால ரசமலாய் சொல்லிருக்கலாம்ல, ஏன் பாஷா பாதுஷா சொன்னீங்க? பாஷாவோட பாதுஷா ரைம் ஆகுதுடா. நல்லாவே இருக்காரா பாதுஷா? மனசாட்சி இல்லையாடா? ரசமலாய் தானே, என்னடா பேசுறீங்க? ரசமலாய் தானே உள்ள அந்த இது என்ன தண்ணியில போட்டு கொடுப்பாங்க தானே. மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வெரி வெரி ட்ரையா இருக்கும்டா. ரசமலாய் வந்து மஞ்சள் கலர்ல அந்த இது போட்டு கொடுப்பாங்க, அந்த கேசரி இதெல்லாம் போட்டு. அதெல்லாம் யாரு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பா? அதுக்கு குலோப்ஜாம் சாப்பிடு. யாரும் உட்கார்ந்து சாப்பிட சொன்னா? பாதுஷா திகட்டும்டா. ரசமலாய் கேக் ஃபிளேவர்லாம் இருக்குடா ரசமலாய்ல. டேய், ரசமலாய் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒண்ணு வெளிய போக கூடாதுடா. டேய், பாதுஷா வந்து அந்த காலத்துல இருந்து இருக்குதுடா. அந்த காலத்துல இருந்து லாங் ஸ்டாண்டிங் ஸ்வீட் அது. அப்படி ரசமலாயா பாதுஷானா நான் பாதுஷா தான் இருப்பேன் ரசமலாயை விட. ரசமலாய் வந்து தெரியல, ப்ராப்ளி அந்த அளவுக்கு நிறைய சாப்பிட்டதுல வந்து அந்த அளவுக்கு நிறைய ஒண்ணு நல்லா இருந்தது கிடையாது. வெற்றி கேக்லாம் வந்து பொதுவாக என்ன சொல்லுவோம், பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, அந்த கேக்கு, ரெட் வெல்வெட்னு சொல்றோம். பட் இந்தியன் ஸ்வீட்ஸ் அப்படின்னாலே ரசமலாய் கேக் தான் இப்ப நிறைய இடத்துல கொடுக்குறாங்க. அது இப்ப குடுக்குறாங்க பிரதர். அந்த காலத்திலேயே
பாதுஷாலாம் இருக்கு brother. பாதுஷா. கண்டஸ்ட் அந்த காலத்துல நடத்துறீங்களா இப்ப நடத்துறீங்களா? பெரிய இடமா சின்ன இடமா? நிறையா இருக்கும் பெரிய இடம் தான். வாங்க வாங்க சூட் அவுட் வாங்க. ஷூட் அவுட் தானா? ராகுல் மாத்துறீங்களா? இல்ல பூப் கை. கடவுள் இருக்கான் குமாரு. ரசமலாய் ஜெயிச்சிருச்சு. சத்யா போங்க. சொல்றேன். பாதுஷா glazed தோத்துட்டாரு. donut actually other name. டேய் பாதுஷா பாதுஷா 32 சீட்ல 32வது பாதுஷா போகலாம். சரி ஓகே. இப்ப அடுத்தது மில்க் பேடா, அதாவது பால் பேடா வர்சஸ் பேப்பர் ஸ்வீட். இந்த பூத்திரைக்கல் ஒன்று இருக்கும்ல, அந்த பேப்பர் ஸ்வீட். அது கேவலமா இருக்கும். அது எனக்கு நல்லா பிடிக்கும். இருக்கும். டேய் அது நிறைய ஃபிளேவரும் இருக்கு அதுல. வருண் ரெட்டி வந்து கொடுத்துருக்கான், அவன் கொடுத்துருக்கான்னு சாப்பிட்டுருக்கான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்டா டேய், அது ரொம்ப நல்லா இருக்கும். அது அவங்க வீட்டுல அவங்க இன்னொன்னு பாட்டி வந்து மில்க் பேடா செஞ்சாங்கன்னு சொல்லி பால்கோவா ஒரு தானே? பால் பேடா வேற, பால் கோவா வேற. மில்க் பேடானா பால் பேடா நிறைய இருக்கும்டா. அது இந்த பச்சை கலர் போட்டு மஞ்சள் கலர் போட்டுலாம் வச்சிருப்பாங்க. பரவாயில்ல, எதுனாலும் எனக்கு இது பிடிக்காது. டேய் பேப்பர் ஸ்வீட் நல்லா இருக்கும்டா. மில்க் பேடா வெற்றி பூத்திரைக்கோ. அப்படி வாங்க. அடுத்த ஷூட் அவுட். இது ஃபுல்லாவே ஷூட் அவுட் தானே இந்த இது. மில்க் பேடா வந்து எனக்கு வந்து மில்க் பேடா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குளோரிஃபைடு வெர்ஷனா ஒரு வேரியேஷன் ஆஃப் பால்கோவா. பட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் பால்கோவா ப்ரோ. இப்ப அவன் பேப்பர் ஸ்வீட்டுக்கு போயிட்டான். போ ஷூட் அவுட் கிடையாது. டேய் என்னடா பேசுறீங்க? அது ஒரு மொக்க ஸ்வீட்ரா. அது அவங்க ஊர்லயே சாப்பிட மாட்டாங்கடா. ரெண்டு பேர் அடுத்த ரவுண்ட் ஷூட் அவுட் தேவையில்லைங்கிறான் அவன். ரிக் பண்றான் அவன். இது ரிக்கிங் த கான்டெஸ்ட் ஆக்சுவலி. சரி போங்க, பேப்பர் ஸ்வீட் ஜெயிச்சிருச்சு. போ அவ்வளவுதான். ராகுல் உங்களுடைய ஓட்டை எதிர்ப்பை மீறி பேப்பர் ஸ்வீட் ஜெயிச்சிருச்சு. சரி இப்ப வாங்க, கொழுக்கட்டை வர்சஸ் கேசரி. ஓ மை காட். கொழுக்கட்டை அடிப்பீங்களா? விநாயகர் சதுர்த்தி அடிப்பீங்கல்ல? பைனாப்பிள் கேசரி அடிப்பீங்களா? பைனாப்பிள் கேசரி இல்ல, எந்த கேசரி அடிப்பேன் நானும். சந்தோஷமா சாப்பிடக்கூடிய ஒரே விநாயகர் சதுர்த்திக்கு அன்னைக்கு சரி கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். கொழுக்கட்டை ரொம்ப மத்த நாள் எல்லாமே கேசரி தான். ஒரு தடவையும் கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்கா இருக்கும். ஒரு தடவை நல்லா இருக்கும், ஒரு தடவை ரொம்ப ஒரு சில இடத்துல தான் கொழுக்கட்டை நல்லா இருக்கும். அது வீட்லயே பண்றது வந்து சில கொழுக்கட்டை நல்லா இருக்கும், சில கொழுக்கட்டை ரொம்ப திக்கா இருக்கும். அது அந்த அளவுக்கு இருக்காது. கேசரி அதர்வைஸ் எங்க யாரு என்ன பண்ணாலும் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் இட்லி வடை கேசரியே நல்லா தான் இருக்கும் பிரதர். நீங்க மினி டிஃபன் ஆர்டர் பண்ணீங்கன்னா அதுல கேசரி வரும். நீங்க கேட்காமலே கேசரி கொடுப்பாங்க. அதுல லைட்டா பைனாப்பிள தூவி விட்டுருப்பாங்க. நல்லா தான் இருக்கும். என்ன கேசரினாலும் இது கரெக்டா பண்ணிருந்தாங்கன்னா, நல்ல லைட்டா பண்ணிருந்தாங்கன்னா. சரி யாரு ஜெயிச்சாங்க அத சொல்லுங்க. பைனாப்பிள் கேசரி தான். கேசரி தான் ஜெயிக்கும். கொழுக்கட்டை அன்பார்ச்சுனேட்லி. முதலாளி நீங்க உங்க ஓட்டு போ என்ன கேசரியா கொழுக்கட்டையா? நான் வந்து கொழுக்கட்டைன்னு சொல்ல நினைக்கிறீங்க. டம்ப்ளிங், இந்தியன் டம்ப்ளிங். அது சொல்ல இந்தியன் டம்ப்ளிங் ஒரு வேரியேஷனுக்காக சொல்லணும்ல. இந்தியன் ஸ்வீட் டம்ப்ளிங். அதனாலும் நாங்க 3 பேரும் கேசரி ஓட்டு போட்டோம் முதலாளி. சோ கேசரி ஜெயிச்சிருச்சு. போங்க அடுத்த மேட்ச். ரப்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இளநீர் பாயாசம். லாக்கலோடி பாக்காதீங்க, அது வந்து இந்தியன் ஸ்வீட், நார்த் இந்தியன் ஸ்வீட். இந்தியன் ஸ்வீட் நாங்க போடுவோம். நார்த் இந்தியன் ஸ்வீட் ரப்ரி. இளநீர் பாயாசம். அதுவும் இளநீர் பாயாசம். எனக்கு அது என்னன்னே தெரியும். நான் இளநீர் பாயாசம் இன்னுமா என்ன தெரியல. அந்த ஸ்வீட் உங்களுக்கு போடும். அந்த மீன். ஓ ரப்டி இதுவா? அவங்க ஊர் பாயாசம். அந்த மொறுமொறுன்னு இருக்க ஜிலேபி இதுல முக்கியலாம் சாப்பிடுவாங்க. நல்லா ஸ்வீட்டா இருக்கும். ஸ்வீட் நல்லா இளநீர் பாயாசம் நல்லா இருக்கும். இளநீர் பாயாசம் எல்லாம் லெஜெண்டரியா இருக்கும்டா. ஸ்வீட்டை பத்தி ஆனா இளநீர் பாயாசம் என்னன்னா நல்ல இடத்துல இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு சில இடத்துல, எல்லா இடத்துலயும் ட்ரையா இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் இதுல நான் நிறைய இடத்துல வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கும். எங்க வீட்லயே ரொம்ப நல்லா செய்வாங்க. ரப்டி இளநீர் பாயாசம் சொல்லுங்க. இளநீர் பாயாசம் பா. 3 ஓட்டு விழுந்துருச்சு இளநீர் பாயாசத்துக்கு. சரி ரப்ரியா? இல்ல எனக்கு ரப்டியும் பிடிக்கும், இளநீர் பாயாசமும் ஓகே. பிரதர் நீங்க என்ன இப்ப சூஸ் பண்ணுங்க. நீங்க 3 ஓட்டு போட்டீங்களடா. நீ நான் ஓட்டு போட்டா என்ன போடாட்டி என்ன போங்க. இளநீர் பாயாசம் டெல்லியில போய் நிறைய ரப்டி சாப்பிட்டாரு. வாங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே பிரதர். சரி ஓகே, இளநீர் பாயாசம் ஜெயிச்சு போங்க. அடுத்த ரவுண்டு ஜாங்கிரி பார் ஜிலேபி ரெண்டும் சேர்த்து தான் வச்சிருக்கேன். ஓகே வர்சஸ் ரசகுல்லா. ஜிலேபி. எனக்கு வந்து நான் ஜாங்கிரி ஜிலேபி தான் சொல்றேன். ரசகுல்லா கோட்டு தான். ஆனா அது வந்து அவ்வளவு கன்சிஸ்டன்டா ஒழுங்கா பண்ண மாட்டாங்க.
பாதி நேரம் நம்ம டின்ல இருந்து எடுத்து சாப்பிடும் இந்த ரசகுல்லா டின் வந்து நார்த்ல தான் ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊர்ல அதனால குலோப் என்ன நீ ஜாமுன் சாப்பிட ஃபேமஸ். மாட்டேன். தந்தூரி சிக்கன் நார்த்ல ஃபேமஸ்னா நீ சாப்பிட மாட்டேன். தந்தூரி சிக்கன் சாப்பிடுவேன். ரசகுல்லாவா ஜிலேபினா ஜிலேபி தான் நான் ஜிலேபி இருப்பேன். டேய் ரசகுல்லா ஜாங்கிரி ஜிலேபி. வெறித்தனம். நான் வந்து கொல்கட்டா போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வந்து பிரதர் 30 நீங்க பீஸ் கொல்கட்டால ஜிலேபி கொல்கட்டா சாப்பிட்டா ரசகுல்லா சாப்பிட்டீங்க. 30 பீஸ் நாங்க வாங்கிட்டு சாப்பிட்டது வருவேன் மினிமம். மெட்ராஸ்ல. நீங்க நாங்க மெட்ராஸ்ல சாப்பிட்டது ஸ்ரீ மிட்டாயில ஜிலேபி சாப்பிட்டுருக்கீங்களா? கொல்கட்டால இருந்து போனா ரசகுல்லா நான் தாராளமா வாங்கலாம். ஒரு 30 வாங்கிட்டு வருவேன் நானு. நல்லாதானே இருக்கும், ஆக்சுவலா நல்லா இருக்கும்டா. அங்க பிரதர் நல்லா இருக்கும். நம்மளும் நான் ஆப்போசிட்ல நாங்க 4 இருக்கிறது டின் இன்னும் நல்லா வாங்கிட்டு வருவேன். இருக்குன்றதான் பிரச்சனை. நல்லா உங்களுக்கு என்ன நீங்க உங்களுக்கு ஜி- நீங்க பிடிச்ச அடுத்த தடவை ஜிலேபி தான். கொல்கட்டா போயிட்டு வரப்ப இன்னொரு 30 சேர்த்து வாங்கிட்டு வாங்க. நீங்க முன்னாடி ம். போட்டீங்களே இந்த பேப்பர் ஸ்வீட் இதெல்லாம், அது கூட ஏதாச்சும் இது ரெண்டுத்துல ஒண்ணு போட்டிருந்தீங்கன்னா ரசகுல்லா ஆ வச்சிருக்கோங்கிறீங்க. பேப்பர் சரி ஸ்வீட் உள்ள கொண்டு வந்ததே தப்பு. டேய் இப்ப அதுக்கு இப்ப இது சொல்லு. ஜாங்கிரி ஜாங்கிரி புங்கிரி ஜாங்கிரி தானா? ஜிலேபி பேபி ஜிலேபி. ஜிலேபி பாய் ஜிலேபின்னு ஒரு பாபி இங்கிலீஷ் பாட்டே இருக்கு. ஜிலேபி பாய் அது ஹிந்தி பாட்டு. இல்ல இல்ல ஜிலேபி இங்கிலீஷும் இருக்கா? ஓகே. இங்கிலீஷ் ஒண்ணு இருக்கு. பெரிய ஃபேமஸ். இப்ப ஜிலேபி தான். ஃபேமஸ்னு சொல்லாத, எங்களுக்கு எனக்கு தெரியல. ப்ரோ நான் அது ஃபேமஸ் பயங்கர இல்ல. வேர்ல்டு இது பெரிய ஜிலேபில எனக்கு நார்த் இந்தியன் ஜிலேபி தான் பிடிக்கும். அதுவும் மொறு கிறிஸ்ப் மொறுன்னு பிரவுன் பொரிச்சு கொடுப்பான், நினைக்கிறேன். கிறிஸ்பியா இருக்கும். அதான் சரி போங்க. அதுக்காக ஜிலேபி. ரசகுல்லா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வெளியே போறது வந்து இட்ஸ் ஷாம். போங்க ஜிலேபி ஜெயிச்சிருச்சு. ரசகுல்லா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வெளியே போறது வந்து இப்போ இது கண்டனத்துக்குரியது. மாபெரும் பட் கண்டனத்தை அதே பதிவு அப்படி செஞ்சு அதர் சைடு பாத்தீங்கன்னா ஜிலேபி வெளியே போறது இன்னும் எவ்வளவு பெரிய ஷாம். போராட்டம் வெடிக்கும். போராட்டம் வெடிக்குமா? சரி வெடிச்சுக்கோ. சரி அடுத்து பர்ஃபி 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 கோகனட் பர்ஃபி. பர்ஃபின்னு சொல்லுங்க, பர்பின்னு சொல்லுங்க, எப்படி வேணும். பர்பின்னு உடனே லாக்குள் நீங்க பண்ற அந்த ஒர்க் அவுட் கிடையாது. எப்படி எந்திரிச்சு போய் இப்படி ஜம்ப் பண்ற பர்பி கிடையாது. அது நீங்க பண்றது brother. பர்ஃபி அது அண்ட் ரவா லட்டு. இப்ப வாங்க ஓ ரெண்டுமே ஒரு பர்ஃபி கோகனட் பேஸ்ட். கோகனட் பர்ஃபி. பர்ஃபி பர்ஃபி ரவா லட்டுலாம் ரிஜெக்டட். ஏன்டா ரவா லட்டுக்கு என்ன நல்லா இருக்காதுடா லட்டு. மத்தவன் லட்டு நல்லா இருக்கும். இந்த லட்டு நான் நல்லா இது இருக்கும். முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது அது ஒரு ஸ்வீட் ஆடா அப்படின்னு கேட்டேன். சேவரி ஐட்டம் இல்லையான்னு கேட்டேன். அவன் கேட்டது பாரு. அது ஸ்வீட்டா இல்லாட்டி அது என்ன ஒரு டேஸ்டா இல்ல ரூட்டா ம். கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. அப்படின்னு அந்த இதுல வர மாதிரி ரைமிங்கா கேட்டுட்டு இருக்காங்க. ரவால கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரே ஸ்வீட் கேசரி. ம் டேய் லட்டு தீபாவளிக்கு அதெல்லாம் வந்து ரவா rejected. லட்டு செய்வாங்கடா, எங்க வீட்லயே செய்வாங்கடா. செஞ்சும் அப்படி செஞ்சுமா ரவா லட்டு நீங்க சொல்ற சாப்பிட்டீங்களா? அப்படிங்கிறீங்களா? அதான் மேட்ரு. சாப்பிடுவேன். சரி பர்பி தான் இப்ப ஜெயிக்க போதா? தேங்காய் பர்ஃபி. சரி போங்க. கோகனட் பர்பி ஜெயிச்சிருச்சு. ஓகே இந்த ஆஃபோடைய கடைசி மேட்ச்டா. பூந்தி வர்சஸ் மைசூர் பாக். மைசூர் பாக். மைசூர் பாக். மைசூர் பாக். பூந்தி ஸ்ரீகிருஷ்ண பூந்தி. அவ்வளவுதான். மென்ஷன் தான். என்னடா பூந்தி தோக்க போதா? பூந்தியா? சரி அப்ப மைசூர் பாக் தோக்க போகுதா? மைசூர் பாக்கெல்லாம் நான் மைசூரோட நம்ம ஊர்ல தான் வந்து நல்லா பண்றாங்கன்னு சொல்லி மைசூர் பாக்கு வந்து ஒரு கடையே ஃபேமஸ் ஆச்சு. பாகிஸ்தானோட சண்டை போடுறப்பலாம் ஒரு தடவையும் இந்த மைசூர் பாக்குன்னு வருது, அதனால அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மீம் வரும் தெரியுமா? நீயும் நானும் ம். மாத்தி சரி மாத்தி மைசூர் இந்தியா. மைசூர் பாக்குன்னு வருதுடா. ம். சரி ராகுல், நீங்க அதை சென்னையில சாப்பிட்டா அதுக்கு பேர் சென்னை பாக்காடா? நம்ம மைசூர்லயே மத்தவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதாவது அரட்டை ஸ்குவாட் ஸ்டாண்டர்டுக்கே இது ரொம்ப கிரிஞ்சான ஜோக்கு. ஓகே இப்ப மைசூர் பாக் தான் ஜெயிக்க போதா அப்ப பூந்திய? வேற வழி இல்ல பிரதர். சரி போங்க. சரி இந்த ஆஃப் ஜெயிச்சது வந்து அல்வா, ரசமலாய், பேப்பர் ஸ்வீட்டு. ரசமலாய் பேப்பர் ஸ்வீட்லாம் ஒத்துக்கவே முடியாது. டேய் நீ போடா டேய், ஒத்துக்காட்டி. போடா. ரசமலாய் இது அடிக்க போடுது. கேசரி 4வது. அதுக்கப்புறம் இளநீர் பாயாசம், ஜிலேபி, அ- பர்பி, மைசூர் பாக். இதான் இந்த அதாவது side ஜெயிச்சது. பூந்தி வெளியே போகுது, பேப்பர் ஸ்வீட் உள்ள போகுது. ம். ஆமாடா. சரி இப்ப அடுத்து hot off போறோம்டா. இப்ப வாங்க. ஃபர்ஸ்ட் லட்டு வர்சஸ் பிரெட் ஸ்வீட். லட்டு. ஓ மை காட். பிரியாணி சாப்பிடுவீங்களா நல்லா? பிரெட் ஸ்வீட் தான் எனக்கு ஆக்சுவலா கொஞ்சம் பிரியாணி பிடிக்கும். சாப்பிட்டு எனக்கு bread ரொம்ப sweet போட்டு பிடிக்கும். அமுக்குவீங்கல்ல? லட்டும் பிடிக்கும். பட் லட்டு வெளியே போறது ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா எனக்கு பிரெட் ஸ்வீட் தானே பிடிக்கும். எனக்கும் பிரெட் ஸ்வீட் அதுதான். லட்டு வந்து ரெகுலரா சாப்பிடுறது. சோட்டா பீம். பிரெட் ஸ்வீட் இஸ் an சோட்டா emotion பீம் லைக் after லட்டு. பிரியாணி. டேய் அது ஓகேடா. லட்டு ஃபர்ஸ்ட் ஒன் வெளியே போனா லட்டு. ப்ரோகிராம புறக்கணிச்சிருவாங்க, போராட்டம் வெடிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம்ல இது எங்களுக்கு நான் சொல்றது லட்டு தான். தானே சொன்னோம். டிஸ்க்ளைமர். நமக்கு எங்களுக்கு பிடிச்சது அப்ப எனக்கு பிடிச்சது வந்து எனக்கு பிடிச்சது bread பிரெட் sweet ஸ்வீட் பிரதர். லட்டு தான் பிரதர். டேய் பிரெட் ஸ்வீட் எப்படிடா? நான் டைக்காது போவதான், இல்லாட்டி என்னால இது பண்ண முடியாது. நான் வந்து வியூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் திங்க் பண்ண போறேன். ஓ
டேய் லட்டு என்னென்ன மோத்தி லட்டுன்னு ஆரஞ்சு கலர்ல இருக்கும்னு அடையார் ஆனந்த பவன்ல டேய் ஏன் அதெல்லாம் தெரியும்? நல்லா தான் இருக்கும் பிரதர், அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஒத்துக்கிறேன். பட் ஆனா எனக்கு ஆமா என்னமோ லட்டு தெரியல. திருப்பதி லட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நல்லா தான் டேய் அந்த ஆ, லட்டெல்லாம் நல்லா இருக்கும் பிரைட்டி. அந்த திருப்பதி லட்டுனா வேற. சேஞ்ச் எல்லாம் அதெல்லாம் ஒத்துக்கிறது தான், அக்செப்டட் தான். அவன் மாத்திட்டான், லட்டு மாத்திட்டான். போ, பிரெட் ஸ்வீட் வெளியே போயிருச்சு. சத்திய சோதனை. சரி போங்க. பிரெட் ஸ்வீட் நல்லா இருக்கும், பிரியாணியோட சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி லட்டு அப்படின்னு வரும்போது லட்டு ஜெயிச்சிருச்சு, பிரெட் ஸ்வீட் வெளியே போயிருச்சு. ஓகே, இது வந்து அன்ஃபேர்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. பிரெட் ஸ்வீட் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வியூவர்ஸ். இப்போ அடுத்து மிஷ்டி தாய் பாசுந்தி. மிஷ்டி தாய் வந்து ஸ்வீட்டா இருக்க கேர்டு, அகைன் கொல்கட்டா. பாசுந்தி எதுடா? பாசுந்தியும் நல்லா தான் இருக்கும், பால் ஆடையில பண்ணுவாங்க. ஒரு கொலகொலன்னு இருக்கும். பாசுந்தியும் ரப்பரியும் மிஷ்டி தாய் ஒண்ணு. பிடிக்கும். நான் மிஷ்டி தாய்க்கு ஓட்டு போடுறேன். இதெல்லாம் நான் எப்படியும் ஒரு தடவை டேஸ்ட் பிரதர் பாசுந்தியும் ரப்பரியும் ஒண்ணும் இல்லையா? இல்ல இல்ல இல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். இந்த முதல்ல இப்படி கேக்குறதே தப்பு. பிரதர், நமக்கு தெரியாது. சரி என்னது பாசுந்தி இல்லன்னா என்னது? மிஷ்டி தாய். சம்திங் சரி, மிஷ்டி தாய் பா லஸ்ஸின்னு வச்சுக்கோ போ. லஸ்ஸி மாதிரி. நல்லா சரி இருக்கும், அந்த ரொம்ப நல்லா இருக்கும் மிஸ்தி actually. மஸ்தியோ மிஸ்தியோ ஏதோ ஒண்ணு. முதலாளி நீங்க எதுவுமே சொல்லல. மிஸ்டி தாய் பாசுந்தி பாசுந்தி மாதிரி திருப்பி பின்னாடி வரும், அதனால நான் மிஸ்டி தாய் சொல்றேன். ஓகே பாசுந்தியோட வேற வேரியேஷன் வரும் பின்னாடி பாத்துக்கலாம். ஓகே, மிஷ்டி தாய் ஜெயிச்சிருச்சு. ஓகே, அடுத்து மக்ரூன், அதாவது தூத்துக்குடி மக்ரூன். நான் சொல்றது வந்து பிரெஞ்சு இது கிடையாது, தூத்துக்குடி மக்ரூன். லட்டு. கோனிக்கல் ஷேப்ல இருக்குமே, கோன் மாதிரி இருக்கும் ஒயிட் கலர்ல. வெர்சஸ் கடலை மிட்டாய், கோயில்பட்டி கடலை மிட்டாய். கோயில்பட்டி கடலை மிட்டாய்க்கு GI டேக் வாங்கினதுல குட்டியா நானும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். அந்த கோயில்பட்டி கடலை மிட்டாய்க்கு ஆமா ஒரு அணில் மாதிரி நானும் உதவி இருக்கேன். ஸோ அதனால கோயில்பட்டி கடலை மிட்டாய் மக்ரூன். இதுல வந்து கோயில்பட்டி கடலை மிட்டாய் வந்து அந்த ஃப்ரை பண்ணுவாங்க, அந்த மாதிரி நான் கொஞ்ச நாள் அங்க இருந்தேன். அப்போ வந்து ஃப்ரை பண்ணி சூடா இருக்கும். கடலை மிட்டாய் சூடாவே நான் அப்பதான் பார்த்துருக்கேன். அதை ஃப்ரை பண்ணி எடுத்து அந்த இதை ஊற்றி கொடுப்பாங்க. நல்லா இருக்கும் கோயில்பட்டி கடலை மிட்டாய். அதனால நான் மக்ரூனும் ரொம்ப நல்லா இருக்கும். இது எனக்கு என்ன எப்படி சொல்லனே தெரியல. கடலை மிட்டாய். கடலை மிட்டாய் தான். கடலை மிட்டாய் தான். மக்ரூனும் ஆனா செம்மையா இருக்கும், கும்முன்னு வெயிட்டும் போடும், நல்லா இருக்கும் மக்ரூனும். ஆனா இல்ல அது ஒரு பாக்கெட் தீர்றதே தெரியாது. 32ல எது பேப்பர் ஸ்வீட் மட்டும் தான் வெயிட் போடாது, ஏன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. சரி ஓகே, கடலை மிட்டாய் ஜெயிச்சிருச்சு, போங்க. அடுத்தது இப்ப வாங்க, சவுத் வர்சஸ் நார்த். ஆனா நார்த் தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். பணியாரம் காஜு கட்லி. பணியாரம் ஸ்வீட் பணியாரம். ஸ்வீட் பணியாரம் தான், ஸ்வீட்னா ஸ்வீட் பணியாரம் தான். காஜு கட்லியும் பயங்கர ஃபேமஸ் லாகுல். காஜு கட்லி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு அந்த காஜு கட்லி எனக்கு பிடிக்காது ஆக்சுவலா. நிறைய பேர் நம்ம மக்களே நிறைய பேர் என்னதுமா பிரச்சனை, பிடிக்காதுதான். ஆனா எதிர்க்கு வச்சிருந்தாங்கன்னு நினைச்சுங்க, அது மாட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கும். லைக் லிட்டரலி வந்து ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கும், பார்த்தா அது மாட்டு போயிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கேதரிங்ஸ் எல்லாத்துக்கும் நேர்ந்து விட்ட ஸ்வீட். அது மிக்சர் வச்சா 2 காஜு கட்லி வச்சு தான் வைப்பாங்க. பத்திரிக்கை வைக்கிறதுன்னு ஏதாச்சும் இருந்து கொடுத்துருவாங்க, அது வேணா முடிஞ்சிரும். பட் ஆனாலும் நோ பணியாரம். 2 பணியாரத்துக்கு ஓட்டு. எனக்கு அந்த சேவரி பணியாரம் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எனக்கு அதுக்கு ஒரு அவர்ஷன் இருக்கு. ஸோ ஐ வில் கோ வித் காஜு கட்லி. நானும் காஜு கட்லிக்கே ஓட்டு போடுறேன். லாக்குல் பாத்தீங்களா? சூப்பர் இருக்கு. இந்த லிஸ்ட்லயே பிடிக்காத ஸ்வீட் எனக்கு இந்த ஸ்வீட் தான். இந்த 32வது ஸ்வீட் அவன் சொன்னா பேப்பர் ஸ்வீட்னு சொன்னா அப்புறம் இல்ல அது கூட ஓரளவு ஓகே. எனக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கவே பிடிக்காது. சொல்லுங்க. யாரு, நானா வெற்றி ப்ரோவா? நீயும் வெற்றி, சொல்லுங்க. சரி, சிவப்பு கயிறு கண்ணை கசக்கும் சூரியனோ. பணியாரம் ஜெயிச்சிருச்சுடா, போடா. இப்ப அடுத்து இது ஒரு பயங்கரமான பேட்டில் ஆஃப் இதுடா. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்திருக்க கூடாது. நானே இப்ப அசால்ட்டா முடிச்சு விடுவோம் இந்த மாதிரி வருது. நான் பாருங்க போடுங்க. இல்ல இது ரொம்ப கஷ்டம். இல்ல பிரதர், அசால்ட்டா முடியும். போட்டிக்கு வாங்க பிரதர். பால்கோவா வர்சஸ் சோன் பப்படி. ஓலி பால்கோவா. சோன் பப்படியும் நல்ல ஸ்வீட்ரா. நல்லா தானே இருக்கும். எனக்கு சோன் பப்படிக்கு சொல்லு. அதுல எனக்கு என்ன பிடிக்காதுன்னா, அந்த சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கையில கொஞ்சம் பிசுபிசுன்னு ஒட்டும். அது பிடிக்காது. பல்லுலயும் ஒட்டும். அது சாப்பிட்டுட்டு போய் கைகள் வர்றதுக்கு அப்படியே தொடச்சு விட்டு போயிடலாம் பேப்பர்ல அப்படின்றது இல்லாம போய் கைகள் இதுவா இருக்கும்.
டேய் அந்த பீச் ஓரத்துல எல்லாம் அந்த இந்த ஸ்வீட் எல்லாம் கொடுப்பாங்கடா, அது ட்ரை சோன் பப்படி. பட் பால்கோவா லெஜெண்ட் அது பேசிக்கா கிறிஸ்டல் சுகர் தான்டா. நாங்கெல்லாம் குற்றாலம் போயிட்டு நானும் இந்த மட்டும் காரை நிறுத்தி சூடா பால்கோவா வாங்கிட்டு வந்தோம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. இல்ல எனக்கு ரெண்டும் பிடிக்கும் தான். ஹல்திராம்ஸ் அத்தனை ஆரஞ்சு ஃபிளேவர் இருக்கு, சோன் பப்படி எத்தனை ஃபிளேவர் இருக்கு தெரியுமா? ஸ்ட்ராபெரி ஃபிளேவர். ஹல்திராம்ஸ்ல வச்சு நம்ம இது முடிவு பண்ண முடியாது. எல்லாருமே பால்கோவா சொல்றீங்களா? நான் பால்கோவா சொல்றேன். 2 ஓட்டு விழுந்துருச்சு பால்கோவாக்கு. சோன் பப்படி வாங்க, ட்ரைக்கு வாங்க. இல்ல பால்கோவா தான்டா. எனக்கு இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம், லாபல் மட்டும் தனியா சொல்லிருக்கேன். இல்லடா சோன் பப்படி அதான் ராகுல் ரொம்ப கஷ்டம் தான் இது. அதனாலதான் நான் முதல்ல டவுட்னு சொன்னேன். இதெல்லாம் வந்திருக்க கூடாது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. இது ரெண்டுமே எப்படி இது வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. அவசரப்பட்டு வந்து வேற எதுக்காச்சும் இருந்தா கண்டிப்பா நான் ஓட்டு போட்டுருப்பேன். சோன் பப்படி ஜெயிச்சிருக்கோம், பட் அன்பார்ச்சுனேட்லி. சரி இப்ப கை கழுவுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு அது ஓட்ட போட மாட்டேன்னு பாத்தியா? சரியா போடுங்க. இதெல்லாம் நீங்க அடப்பிரதமன் அந்த கேரளா பாயாசம் வர்சஸ் தேன் மிட்டாய். தேன் மிட்டாய் க்ளோஸ் பண்ணுங்க, அடுத்தது போங்க. அடப்பிரதமன் வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரெடிஷனல் ஸ்வீட்டை விட அதுல மோஸ்ட்லி இது மாதிரி தான் தெரியும், மீல்ஸோட சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரி ஓகே, நீங்களே மீல்ஸுக்கு ஓட்டு போடுவீங்களா? மீல்ஸோட சாப்பிடுற ஸ்வீட்டுக்கு வேணாம்வீங்களா? அடப்பிரதமன் பிடிக்காதுன்னு சொன்னேன், நான் பாயசம் பிடிக்காதுன்னு சொல்லி. சரி ஓகே, இப்ப இதுல வந்து அப்ப தேன் மிட்டாய் தான் ஜெயிக்க போகுது. சரி ஜெயிச்சிருச்சு போங்க. இப்ப வாங்க ஏதோ ரிப்பீட் ஆயிருக்கு. ஏதோ ரிப்பீட் ஆயிருக்கு. வேற ஸ்வீட் ஏதாவது யாராவது ஞாபகம் இருக்கா யாருக்காவது டக்குன்னு? அப்படி இல்லாட்டி அதிரசத்துக்கு நான் பைக் கொடுக்க போறேன். இல்லன்னா ஜிலேபி ஜாங்கிரில ஏதாவது ஒண்ணு எடுத்து போடுங்க. இல்ல வேணாம், அதை பிரிக்க முடியாது பிரதர். அதிரசத்துக்கு தானே பைக் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிரசத்துக்கு என்ன ஸ்வீட் வந்திருக்கு கூட? இல்ல மக்ரூன் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, அதிரசம் ஜெயிக்க வச்சிடலாமா? அதிரசம் போட்டா இது அதிரசம் தான் ஜெயிக்கும். அதிரசம் ஆமா, அதிரசம் ஜெயிக்கும்டா, தப்பு இல்ல, ஜெயிக்கட்டும். பைக் கொடுங்க. ஓகே, இப்ப கடைசி இதுடா, ஆனா டஃபி தான். பாயாசம் வர்சஸ் குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் எண்ட் ஆஃப் டாபிக். ஒன்னு தூக்கி மேல போடு. அது என்ன இப்ப இளநீர் பாயாசம் வருமா? அதுதான் மட்டும் தான் சொல்லுச்சு, இளநீர் பாயாசம் தனி, அதுக்கு ஃபிளேவர் தனி அப்படின்னு. சரி எதுனாலும் குலாப் ஜாம் வித் ஐஸ்கிரீம் ஆல்சோ இஸ் a greater combination. குலாப் ஜாம் end of the day. முதலாளி குலாப் ஜாமுன். I have to go with குலாப் ஜாமுன். அநியாயமா பாயாசத்தை அரிசி போடுங்க. பாயாசத்துக்கே பாயாசத்தை போட்டாங்க. ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, ஒரு பாயாசத்தை போட்டுருவோமா அப்படின்னு. ஸோ பாயாசத்துக்கே பாயாசத்தை போட்டீங்க, குலாப் ஜாமுன் ஜெயிச்சிருச்சு போங்க. சரி, இந்த சைடு ஜெயிச்ச 8 சொல்றேன். லட்டு, மிஷ்டி தாய், கடலை மிட்டாய், பனியாரம், பால்கோவா, தேன் மிட்டாய், அதிரசம், குலாப் ஜாமுன். ஓகேவா? Oh my god, இது இப்போ வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஏதாவது முக்கியமா விட்டுருக்கோமான்னு. நான் இதை அப்படியே டேப்லெட் பண்றேன், ஏதாவது மிச்சத்தை விட்டுட்டோமான்னு பாருங்க. இந்த பொரி உருண்டெல்லாம் வராதா? அதெல்லாம் ஹானரபிள் மென்ஷன் தான் பிரதர். மேபி வெல்லம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்வீட் ஆகுமா பொரி உருண்டைல. ஓகே, அடுத்த ரவுண்டுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் இஞ்சி மிட்டாய், இஞ்சி மரப்பா. ஜோக்க சொன்ன இப்ப அலெக்ஸ், அதுக்காக சொன்ன. பஞ்சு மிட்டாய் சொல்றியா? ஒத்துக்கலாம். பஞ்சு மிட்டாய் அதிர்ஷ்டம் வச்சிருந்தா அதிர்ஷ்டம் தான் ஜெயிச்சிருக்கோம். அப்படி பார்த்தாலும் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் அதிர்ஷ்டம் சொல்லுங்க. அதிரசம் தானே, அதுக்கு வேணா அப்படி வச்சுக்கலாம். பஞ்சு மிட்டாய் அதிர்ஷ்டம் வச்சுக்கலாம், அதிர்ஷ்டம் தான் ஜெயிக்கும். அப்படி பார்த்தா பஞ்சு மிட்டாய் சொல்றேன். பஞ்சு மிட்டாய் அந்த மிட்டாய் நெப்போலியன் பாட்டு எல்லாம் சும்மா இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க? அது தீபாவளிக்கு பண்ணுவாங்க. சரி, அதிர்ஷ்டம் ஜெயிச்சிருச்சு, அவ்வளவுதான். பஞ்சு மிட்டாய். சரி, அடுத்த ரவுண்ட் போலாம்டா. அல்வா வர்சஸ் ரசமலாய். சொல்லுங்க. அல்வா அடிச்சு தூக்குங்க ரசமலாய். அல்வா. கோவம் வந்துருச்சு அவருக்கு. சொல்றியாடா? நீ வெயிட் பண்றான். சரி போங்க, ரசமலாய் வெளியே போயிடுச்சு. வாங்க, பேப்பர் ஸ்வீட் வர்சஸ் கேசரி. அடிங்க அடிச்சு அனுப்புங்க, அதெல்லாம் அடிங்க வாங்க. இதே உனக்கும் வரும்டா திரும்பி. சரி வாங்க,
இளநீர் பாயசம் வர்சஸ் ஜிலேபி. 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 இளநீர் பாயசம். ஏய் ஜிலேபி வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா அந்த படத்துல I know. சந்திரபாபு நாயுடு இல்ல, வந்து நமக்கு பிடிச்சதுன்னா சொல்ல முடியும். அது ஓகே. திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபி கொடுக்குறாங்கன்னு ஒரு படத்துல சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. அந்த விவேக் அளவுக்கு நம்மளுடைய ஏய் பாப் ஜிலேபி கல்ச்சர்ல வேர்ல்ட் வைட் ஃபேமஸ்ரா. சரி வாங்க ஜிலேபி ஜெயிச்சிருச்சப்ப மட்டோடைய இந்தியாவின் ஐடென்டிட்டி. எதிர்ப்பையும் ஜெயிச்சு இப்போ இது பண்ணி ஜிலேபி ஜெயிச்சிருச்சு போங்க. இப்ப அடுத்து பர்ஃபி வர்சஸ் மைசூர் பாக். மைசூர் பாக். மைசூர் பாக். பர்ஃபி. மைசூர் பாக் மர்ஃபி இருக்குது பாரு மட்டை பாரு இன்னைக்கு அடம் முடிக்குது. மைசூர் பாக் ஜெயிச்சிருச்சு போங்க. சரி இந்த சைடு ஜெயிச்சது வந்து அல்வா, கேசரி, ஜிலேபி, மைசூர் பாக். சிறப்பா ஜெயிச்சிருக்கா நாலுமே. ம். ஓகே சிறப்பு. இப்ப இந்த சைடு வாங்க. லட்டு வர்சஸ் மிஷ்டி தாய். லட்டு. 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 அடிக்கிறாங்க. அடுத்து வந்தா எல்லாத்தையும் இது பண்ணி வந்தவங்கன்னா அடிக்கிறாங்க செகண்ட் ரவுண்ட்ல. சரி ஓகே. அடுத்து கடலை மிட்டாய் பணியாரம் வாங்கடா. பேட்டில் ஆஃப் த பணியாரம். ட்ரெடிஷன்ஸ். கடலை மிட்டாய். கடலை மிட்டாய். கடலை மிட்டாய். சரி ஓகே. கடலை இது மிட்டாய் ஓகே. ஜெயிச்சிருச்சு. இதெல்லாம் acceptable. ஓகே டன். இப்ப வாங்க பால்கோவா வர்சஸ் தேன் மிட்டாய். பால்கோவா. பால்கோவா. I mean, then தேன் but மிட்டாய். Palkova, I have to go with Palkova. பால்கோவா தான் பிரதர். ஓகே பால்கோவா. தேன் மிட்டாய் இப்பெல்லாம் நல்லா இருக்கிறது இல்லை. இப்பெல்லாம் நான் ட்ரை பண்ணேன் லாஸ்ட் டைம். நான் இங்க ஏதோ எங்கேயும் கிடைக்கலன்னு அம்மா நான் நல்லா திடீர்னு பார்த்தேன் ஒரு தடவை. எடுத்து பார்த்தா செம்ம ட்ரையா இருந்துச்சு உள்ள. சரி பால்கோவா ஜெயிச்சிருச்சு. அப்ப போங்க கடைசி மேட்ச் அதிரசம் வர்சஸ் குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன். முதலாளி அதிரசம். ஜெய் ஜெய் ஜெய். இல்ல ரெண்டும் பிடிக்கும் எனக்கு. பட் அதிரசம் வாய்ப்பு. சின்ன வயசுல முதலாளி வந்து நீங்க சொல்லுங்க. அந்த அதிரசம் தீபாவளி வந்து கையில ஒரு கைப்பக்குவத்தை அதிரசம் கையில துப்பாக்கி எடுத்துட்டு சுட்டுக்கிட்டே வந்து ஓடும். முறுக்கையும் எடுத்துட்டு சுத்திட்டு போலாம் பிரதர். உங்களுக்கு பாயாசத்தோட குலாப் ஜாமுன் எடுத்துட்டு ஓட முடியாது. போவோம். சுட்டிட்டு குலாப் ஓட ஜாமுன் முடியாது. world famous. அப்படி இப்படின்னு சொன்னேன். குலாப் ஜாமுன் எனக்கு பிடிக்கும்டா. ஏன் வேற story ஏதோ இங்க அப்படிலாம் உட்கார்ந்து சொல்ல சாப்பிட போறீங்க? முடியாதுன்னாரு. உட்கார்ந்து சாப்பிட முடியாதுன்னா இது மட்டும் உனக்கு துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டே ஓடுவீங்களா நீங்க தீபாவளி அன்னைக்கு? அதிரசம் ஆமா. ஏன்னா வேர்ல்ட் ஃபேமஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த ஜிலேபி வேர்ல்ட் ஃபேமஸ் அதுதான் சொல்லி டேய் ஆகணும். இப்ப அதிரசத்துக்கும் குலாப் ஜாமுன் தானடா. குலாப் ஜாமுன் தான் பிரதர். குலாப் ஜாமுன் தான்டா அப்படா. சரி போங்க குலாப் ஜாமுன் தான். அடப்பா. இவன் இப்படி சொல்றான்லடா குலாப் ஜாமுன் ஜெயிக்க வைங்கடா. குலாப் ஜாமுன் ஜெயிச்சிருச்சு. சரி இந்த சைடு ஜெயிச்ச நாலு இல்ல ஏன் தெரியுமா? அதிரசத்தோட குலாப் ஜாமுன் முன்னாடி எனக்கு குலாப் ஜாமுன் தான் ஃபேவரட் ஆக்சுவலா. முன்னாடி ஏன் உங்க வேற ஏதாவது அதுக்கு ஏதாவது கதை இருக்கா? இல்லடா இப்ப அதிரசத்துக்கோட சொல்லும் போது சொல்றேன் நானு. ஏதாவது ஊட்டி விட்டுருப்பாங்க. விடுங்க பிரதர். அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி இருக்கும் லாகுலுக்கு. அது என்ன ஸ்டோரியா இருக்கும்னு வியூவர்ஸ் நீங்களே சொல்லுங்க. அதாவது வாட்டர்மெலன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த இப்படி இப்படி சொல்லுவாரு. அந்த மாதிரி லாக்குல ஏதாவது குலாப் ஜாமுன் எங்கேயாவது ஸ்ட்ரீட்ல நின்று சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படி இப்படி ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு நீங்க தான் சொல்லணும் வியூவர்ஸ். சோ இதுதான். இப்ப இந்த சைடு ஜெயிச்சது நான் சொல்றேன். லட்டு, கடலை மிட்டாய், பால்கோவா, குலாப் ஜாமுன். ஓகேவா? இப்ப போறோம் குவார்டர் ஃபைனலுக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் அல்வா வர்சஸ் கேசரி. ஓ மை காட். அல்வாடா. அல்வா. அல்வா செல்லும். அல்வா அல்வா. அல்வா 4-0. அல்வா ஜெயிச்சிருச்சு போங்க. கேசரி வெளியே போயிருச்சு. ஜிலேபி வர்சஸ் மைசூர் பாக். வாங்க மைசூர் பாக். மைசூர் பாக். ஜிலேபி. ஜிலேபி. டேய் ப்ரோ ரன்வீர் சிங்கோடைய ஸ்டோரி இன்ஸ்டா ஸ்டோரி என்ன தெரியுமா? அவர் கோயம்புத்தூர் போகும்போது தீபிகா படுகோன் வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக் வாங்கிட்டு வாங்கன்னு மெசேஜ் பண்ணுவாங்களா எப்பவுமே. மைசூர் பாக் இன்ஸ்டா ஏஞ்சலினா ஜோலி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி தெரியுமா? இல்ல யாரா இது? பிராட் பிட் ஜெய்ப்பூர் போகும்போது ஜிலேபி வாங்கிட்டு வர சொல்லி சொன்னாங்க. அட போங்க. டேய் 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 மைசூர் அது உண்மையா நான் நடந்ததை சொல்றேன்டா. டேய் நானும் நடந்தது சொல்றேன்டா. நான் உனக்கு லிங்க் அனுப்புறேன். நான் உங்களுக்கு அந்த இது சொல்றேன். இப்ப நடக்கல, அது முன்னாடி நடந்தது. நான் சீரியஸா டேய் சொல்றேன். டேய் இது வந்து அவங்களுக்கு பிடிச்சிட்டு போட்டோம். நமக்கு பிடிச்சது தானே. சரி இப்ப மைசூர் பாக் தான் நான் சொல்றேன். ராகுல் மாத்திக்கிறியா? ஜிலேபி. இல்ல பிரதர், வாய்ப்பே இல்ல. ஏய் ஜிலேபி போய் எப்படிடா சாப்பிடுற? மைசூர் பாக்கோட கம்பேரி ஹார்லிக்ஸ் மைசூர் பாக் எத்தனை மைசூர் பாக் இருக்கு மட்டு? இல்ல பேசிக்கலி எனக்கு ரெண்டுமே எனக்கு பிடிக்காது. அதான் பட் லெஸ்டர் இது வந்து ஜிலேபி அட்லீஸ்ட் ஐ கேன் டாலரேட். மைசூர் பாக் ஒன்னு சாப்பிட்டுட்டு அடுத்தது எனக்கு இன்னொன்னு சாப்பிடணும்னா ரொம்ப தேட ஆரம்பிச்சோம். டேய் மைசூர் பாக் நல்லா இருக்கும்டா. லாகோல் என்னடா பேசுற? சூடா சாப்பிட்டா நல்ல முருவலா கும்முன்னு இருக்கும்டா ஜிலேபி. அந்த மைசூர் பாக்கும் இருக்கு, இன்னும் கிறிஸ்பியா உடையிற மைசூர் பாக்கு. அது போக இந்த மைசூர் பாக்கும் இருக்கு, ரெண்டு இருக்கு. அது இன்னும் ட்ரையா இருக்கும்டா.
இதுனாச்சும் நான் டாலரேட் பண்ணுவேன். அந்த சாஃப்டா இருக்க மைசூர் பாக்கும் ஓகே, ஓரளவுக்கு சாப்பிடலாம். அது சுத்தமா சாப்பிட மாட்டேன். சரி ராகுல் மாத்திரியாடா? நீ சர்ச் பண்ணிட்டு இருக்க ஒரு ஏஞ்சலினா ஜோலியோட ஜிலேபிய. இப்ப நீ சொல்லு, மாத்திரியாடா? அதுக்கப்புறம் வேற இல்ல வேற லிங்க் பாத்துருப்பாரு அப்படியே. சரி காமிங்க. இது ராகுல் நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க. ரெட் ஓ நாயே. ஓ மைசூர் பாக் வெளியே போயிடுச்சு. கண்ணை கசக்கும் சூரியனோ. டேய் எப்படிடா மைசூர் பாக் வெளியே போகும் இப்படி? சரி போ. பிரதர் நீங்க வேற ஒன்று போட்டிருந்தீங்கன்னா போன ரவுண்ட்லயே போயிருக்கும். டேய் ஓவர்ரா. சரி இந்த சைடு உள்ள இருக்கிறது வந்து அல்வாவும் ஜிலேபியும். போங்க. அந்த சைடு வரேன் இப்போ. லட்டு வர்சஸ் கடலை மிட்டாய். ஓ கடலை மிட்டாய். கடலை மிட்டாய். லட்டு வெளியே போகுதா? கடலை மிட்டாய் தான். கடலை மிட்டாய் ஜெயிச்சிருச்சு போங்க. ஆனா லட்டு வெளியே போகுதுடா. எனக்கு என்னடா பண்றது? டேய் சரி ஏதோ ஓகே. ஒண்ணு வெளியே என்ன காமிக்குதுன்னா நம்ம கடலை மிட்டாயில நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கோம்னா நம்ம வயசை காமிக்குது. சரி போங்க. இப்ப வாங்க ஏப்பா, பால்கோவா வெட்டி வர்சஸ் கிடைக்குது. குலோப் ஜாமுன். பால்கோவா பால்கோவா. பால்கோவா. குலோப் ஜாமுன். குலோப் ஜாமுன். டேய் குலோப் ஜாமுன் தான்டா. டேய் குலோப் ஜாமுன் பால்கோவா. அதிர்ஷ்டத்தோட ஆனா போது இப்ப எனக்கு இது ஆகல. பட் actually ஓவரால் குலோப் plastic ஜாமுன் கூட இந்த இது சாப்பிட்டேன்டா. இப்ப பால்கோவால இந்த பிரெட் பண்ணி இது பண்ணுவாங்க பாத்தியா, இந்த ஜாம் பன் மாதிரி இருக்குல்ல பன்னு, அதுல பால்கோவா வச்சு க்ளோஸ் பண்ணி இது பண்ணி தராங்க. நல்லா இருக்கு. அப்புறம் என்ன பால்கோவா சொல்லு. குலோப் ஜாமுன் தான் ஆப்வியஸ்லி ஆல் டைம். என்ன இது இருந்தாலும் குலோப் ஜாமுன் தான் போகும். என்னடா? குலோப் சூப்பர் ஜாமுன் bro. பால்கோவா. குலோப் ஜாமுன்டா. டன் அண்ட் டஸ்டட். டேய் பால்கோவா நானும் வெட்டியும் பால்கோவா சொல்றோம். கமான் எடுங்க ஊப் எடுங்க. திரும்ப ரெட்ல வை. எடுங்க எடுங்க. யோசிக்கிறான் எந்த கையில வைக்கலாம். எல்லாருக்கும் சொல்லுங்க. ரெட். பால்கோவா ஜெயிச்சிருச்சு போங்க. ஓகே ஸோ இந்த சைடு ஜெயிச்சது வந்து கடலை மிட்டாய் அண்ட் பால்கோவா. அந்த சைடு ஜெயிச்சது வந்து அல்வாவும் ஜிலேபியும். ஸோ இதுதான் செமிஃபைனல்ஸ். ஸோ டாப் 4 வந்து அல்வா, ஜிலேபி, கடலை மிட்டாய், பால்கோவா. யூஎஸ் இதான் எங்களுடைய டாப் 4. நீங்களும் உங்களோட டாப் 4 என்னென்னு சொல்லுங்க. இங்கேருந்து இப்போ அடுத்து போக போகிறோம் செமிஃபைனல். ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் அல்வா வர்சஸ் ஜிலேபி. சொல்லுங்க. அல்வா. அல்வா. அல்வா அல்வா போயிடுச்சு ஃபைனலுக்கு. ராகுல் என்ன ஜிலேபி சொல்லுவீங்களே? சரி அல்வா. சரி அல்வா. இல்ல அந்த இந்த அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அல்வா நீயும் நானும் வாங்கி தின்றுருக்கோம். இதெல்லாம் சொல்லக்கூடாது. அல்வா தான் நீயும் நானும் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கோம். நீ கொடுத்துருப்ப என்ன சேர்க்காதடா. உன் ஃப்ரெண்டும் நீயும் கொடுத்துருப்பீங்க. அவன் வராத ஒருத்தர் இருக்கானே, நல்ல வேஷம் போட்டுட்டு ஒருத்தன் வெளியே இருக்கானே வராம, அவனை பத்தி சொல்லு இதெல்லாம். ஓகே அல்வா வந்து டாப் இல்லாததுக்கு எனக்கு ஒரே காரணம் உள்ள இருக்கிறது நட்ஸ்லாம் தான். இதெல்லாம் பண்ண முடியாதுடா. கை கழுவுறதுக்கு சோம்பேத்தனமா இருக்கு, நட்ஸ் எல்லாம் தூக்கி போட முடியாதுன்னா நீ ரீசன் சொல்லிட்டு இருக்கடா. உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? நட்ஸ் பிடிக்காதுடா, அதுக்காக சொல்றேன். சரி ஓகே அல்வா ஜெயிச்சிருச்சு போங்க. இன்னொரு செமிஃபைனல் பால்கோவா வர்சஸ் கடலை மிட்டாய். பால்கோவா. பால்கோவா. கடலை மிட்டாய். வண்டியை நிறுத்தி வாங்கினோம். ஃபிளைட்டுக்கு லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு வாங்கினோம். சரி பால்கோவா தான். கடலை மிட்டாய் ஓகே பால்கோவா தேர்ட் வச்சு. சரி கடலை மிட்டாய் வந்துருச்சு இல்ல? ஓகே டன். பால்கோவா ஜெயிச்சிருச்சுடா. இப்ப கிராண்ட் ஃபினாலே அல்வா வர்சஸ் பால்கோவா. அதுக்கு முன்னாடி ஜிலேபி வர்சஸ் கடலை மிட்டாய். தேர்ட் பிளேஸ் கடலை மிட்டாய். சரி கடலை மிட்டாய் ஜெயிச்சிருச்சு. கடலை மிட்டாய் வர்சஸ் ஜிலேபி. வியூவர்ஸ் நீங்களும் சொல்லுங்க கடலை மிட்டாய் வர்சஸ் ஜிலேபிக்கு நீங்க என்ன ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு. ஐ ஸ்டாண்ட் வித் லாகூல் அப்படின்னு போடுறதுனாலும் போடுங்க.
பட் வந்து போன பால்கோவாவோட கடல முடியாது தானே சொன்னோம்ல, அப்புறம் என்ன அதுக்கு முன்னாடியே கடல முடியாது சொன்னா இது மாத்தி போறோம்னா என்ன? இப்ப நீ ஆமா இப்ப கடல மிட்டாய் தானடா லாகுல். அப்ப கோச் கிட்ட போயிட்டேன் லாகுல் சரி கடல மிட்டாய் வச்சு ஜிலேபி 4-0 இப்ப கடல மிட்டாய் ஜெயிச்சிருச்சு. லாகுலும் கடல மிட்டாய் தான் சொன்னான்னு நினைக்கிறேன். லாகுல் உங்க ஓட்ட நாங்க போட்டோம். என்னாச்சு? அதான் நீ கடல மிட்டாய் தானே சொல்லி நான் ஃபர்ஸ்ட் நீயும். ஆமா கடல மிட்டாய் தான் 4-0 ஜெயிச்சிருச்சு கடல மிட்டாய் ஜிலேபிய. தேர்ட் பிளேஸ் வந்து கடல மிட்டாய். இப்போ வந்து ஃபைனல், இந்த மெகா ஃபைனல், இந்த கிரேட் இந்தியன் ஸ்வீட் கண்டெஸ்ட் நாக் அவுட்ல வந்து அல்வா வர்சஸ் பால்கோவா. அல்வா 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 4-0 ஜெயிக்க போகுது அல்வா. அல்வா அடா, 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 அடா. அடா, அடா, அடா. குலோப் ஜாமுன் Screenshot வந்து எடுத்து குலோப் வச்சுக்கோங்க. ஜாமுன் அப்படியே 4 பேரும் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. குலோப் ஜாமுன் வந்து குலோப் ஜாமுன் போட்டு போட்டுருப்பேன்டா. வரல இல்ல என்ன பண்றது. நீங்க தானே அனுப்புனீங்க குலோப் ஜாமுன். அப்கோர்ஸ் நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. வந்துருச்சு அவ்வளவுதான். அல்வா ஜெயிச்சிருச்சு போங்க. ஸோ அல்வா தான் வின்னர். செகண்ட் பிளேஸ் வந்து பால்கோவா, தேர்ட் பிளேஸ் கடல மிட்டாய், ஃபோர்த் பிளேஸ் வந்து ஜிலேபி. இதுதான் எங்களுடைய டாப் 4 வியூவர்ஸ். இது நாங்கள் ஏதாவது விட்டுருந்தோம் ஸ்வீட்ஸை அப்படின்னா நீங்களும் அதை இது பண்ணுங்க. இனிமே இது வந்து இந்தியன் ஸ்வீட் மட்டும்தான், மற்றதெல்லாம் இனிமேல் நாங்கள் தனியாக பண்ணுவோம். உங்களுடைய கமெண்ட்ஸும் சொல்லுங்கள், உங்கள் டாப் 4ம் சொல்லுங்கள், என்ன இப்படி பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். பாய்ஸ் நீங்களும் சொல்லுங்கள் உங்களுடைய ஃபைனல் கமெண்ட்ஸை. வி கேன் க்ளோஸ். எங்களோட ஃபேவரட் ஸ்வீட்ஸ் பத்தி பேசியிருக்கோம். வில் பி பேக் வித் மோர் டாபிக்ஸ். அதாவது மீல்ஸ், ஒரே நிமிஷம், மீல்ஸ் பிரியாணி எல்லாம் பேசுனதோட அதிகமாக பேசியிருக்கோம். சொல்லுங்க. இது 2 பேரோட படத்தை கூட அதிகமாகவும் பேசியிருக்கோம். அதனால வில் பி பேக் வித் மோர் வீடியோஸ். Sign off. Bye.